மொடக்குறிச்சி கிழக்கொன்றியம் லக்காபுரம் ஊராட்சி திமுக மற்றும் இளைஞரணி லா குமராபாளையம் முத்தமிழ் கலைமன்றம் இணைந்து நடத்தும் பூர்வீக சொத்து என்னும் வாழ்வியல் நாடகம் நடைபெறுகிறது. அது சமயம் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எல்ஜே மணிமாமா அவர்களை தலைமை தாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். ஹலோ, இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும், நமது கட்சியை சார்ந்த அனைவருக்கும், இதை முன்னின்று நடத்தும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நமது முத்தமிழ் கலைமன்றத்தின் சார்பாக மாமா அவர்களுக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்காக இந்த ஏற்பாட்டினை செய்த அனைத்து கழக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கால தாமதமாகதான் இதை எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம். அடுத்ததாக நம்ம ராமசாமி ஆசிரியர் சிறப்புரையாற்றார். ஹலோ, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது லக்காபுரம் குமாரபாளையத்தினுடைய எங்களது நாடகத்தின் ஆசானாகவும் எங்களுக்கு ஊக்குவிக்கும் திரு ராமசாமி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்துகிறோம். நன்றி. இப்பொழுது 28ஆம் ஆண்டு படைப்பாக இங்கே நாடகமானது ஆரம்பிக்க உள்ளார்கள். கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த நாடகம் எப்படி ஆரம்பித்தது என்பதெல்லாம் எங்கள் ஊர் பொதுமக்களுக்கு எனக்கும் நன்றாக தெரியும். மிகவும் பள்ளிக்கூடத்தில் இருந்து பெஞ்சு கொண்டாந்து போட்டு இந்த நாடகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து முன்னேறி இப்பொழுது ஸ்டேஜ் போட்டு கடந்த சில ஆண்டுகளாக அதிகமான செலவுகளை எல்லாம் செய்து இங்கு சிறப்பாக குணசேகரன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் இந்த நாடகமானது 28ஆம் படைப்பாக நடைபெற்றது. இந்த நாடகமானது பூர்வீக சொத்து என்று மிகவும் குடும்ப நாடகமாக உள்ளது. கடந்த ஆண்டு பார்த்திருப்பீர்கள். அந்த நாடகத்தை விட இது மிகவும் சிறப்பாக இருக்கும். பொதுமக்கள் அனைவரும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த நாடகத்தை கண்டு களித்தீர்களானால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அனைவருக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த நாடகத்தினுடைய திரள் என்னவென்றால், நீங்கள்லாம் படத்த நாடகத்தில் நிழலைத்தான் பார்ப்பீர்கள். இங்கே அவர்கள் நேராக வந்து தன்னுடைய காட்சிகளை சிறப்பாக மனப்பாடம் செய்து பழகியுள்ளார்கள். நடைபெற உள்ளது. அந்த நாடகத்தை நீங்கள் அனைவரும் கண்டு களித்து செல்லுமாறு ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த நாடக கலைஞர் மூலமாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திரு அன்னை பாலன் அவர்கள், மாநில பொருளாளர் ஈரோடு மாவட்ட நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர் நலசங்கம் கொடுபடி அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் குணசேகரன் அண்ணா அவர்களுக்கு எங்களது அன்னை சிங்கமணியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நாடகம் என்பது ஒரு பிரசவம் மாதிரி. அவர் நாடகம் முடிஞ்சோடனே இனிமேல் நாடகம் வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவார். கலைஞனுக்கு ஒரு பாராட்டுகள் மட்டும்தான் ஒரு பரிசு. ரசிக பெருமக்கள் அமர்ந்து இந்த பூர்வீக சொத்து என்கின்ற நாடகத்தை கண்டுகளித்து, உங்களூர் நாடகம், உங்களூர் மக்கள் நடிக்கிறார்கள், தயவுசெய்து ஆங்காங்கே இருக்கின்ற ரசிக பெருமக்கள் வந்து அமர்ந்து அவருடைய நாடக விழாவை சிறப்பாக நடத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாலன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஊரின் இயக்குனர் KN பழனிசாமி அவர்கள் சிறுமணி தொழில் உரையாற்றுவார். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் அழைப்பினை ஏற்று லக்காபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இயக்குனர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை இந்த விழாக்களின் சார்பாக
அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வருகிறந்துள்ள ஒவ்வொரு பெயரும் குறிப்பிட நேரமாகும் என்பதால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது அழைப்பினை ஏற்று வருகின்ற அவர்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். கொடுமுடியிலிருந்து பவானி வரை எங்கும் நாடகம் நடப்பதில்லை. ஆனால் நமது லா கொமராவளையத்தில் எங்களது முத்தமிழ் கலைமன்றத்தின் சார்பாக 28வது படைப்பாக நான் இந்த 2 வருடங்களாக இல்லை என்பதை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எனது உடன்பிறவா அன்பு சகோதரர் TC சேகர் எடுத்து நடத்தி 28வது படைப்பாக பூர்வீக சொத்து என்னும் நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பூர்வீக சொத்து இன்னும் ஓரிரு சிறு மணித்துளிகளில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இங்கே காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த விழா சிறப்பிக்க எனதும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயேசுதாஸ் அவர்களுக்கு நம்ம புவியரசன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். நகராட்சி நகர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு அசோக்குமார் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்தது அரியரன் அவர்களுக்கு அரியரன் மாதையன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். அரியரனுக்கு முருகேசன் பொன்னாடை போர்த்துகிறார். முத்துசாமி பேங்க் அவருக்கு புவியரசன் பொன்னாடை போர்த்துகிறார். அடுத்து நவசக்தி நாடகமன்ற முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிட்டோம். அடுத்து புவியரசனுக்கு அசோக்குமார் பொன்னாடை போத்துகிறார். அடுத்து ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார் முருகேஷ். அடுத்து தினேஷ்குமாருக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்து எங்களது அழைப்புக்கு இணங்க இங்கே வருகை பார்த்து புரிந்துள்ள நவசக்தி தஞ்சை ஊத்துக்குடி நவசக்தி நாடகமன்ற செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. குமாரபாளையம் சார்பாக நாடகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற குணசேகரன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மாலையை அணிவிக்கின்றோம். அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு ஆசிரியர் அவர்கள் சால்வை போடுவார்கள்.
அசோக்குமார் அவர்களுக்கு புவியரசன் பொன்னாடை போதிக்கிறார். வாங்க இந்த நாடகத்தின் இயக்குனர் பாசமிகு அண்ணன் அன்னை ராயன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அடுத்து எங்களுக்கு தொடர்ந்து இசையை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை புயல் சுருதி சுப்பு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த கலை காணிக்கையை இதற்கு முன்பாக இந்நாடகத்துறையில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் எங்களது இதயத்தில் எண்ணி இருகரம் கூப்பி வணங்குகின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது பொதுவான வணக்கத்தை உங்களது செவிகளில் வார்த்து இதயத்தில் பதிய வைக்கின்றோம். ஒரு பெண்ணின் கண்ணீரை கருவாக்கி ஒரு ஆடவனின் பெருந்தன்மையை எழுத்தாக்கி சில உண்மை சம்பவங்களோடு கற்பனையும் கலந்து உருவானதுதான் இந்த காவியம். எங்களது நியாயமான ஆசையை ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் எங்களது இனிய தோழர்களின் தோளில் கரம்பற்றி கொண்டு வருகிறோம் உங்களது பார்வைக்கு எங்களது பூர்வீக
தனசேகர, ஏப்பா தனசேகர. வணக்கம் மாப்ள. ஜெயிச்சுட்டே தனசேகர், ஜெயிச்சுட்டா. உன்னுடைய பூர்வீக சொத்துல பக்கத்து காட்டுக்கார வரப்ப வெட்டிவிட்டாங்கிற விசரா அதை விட 10 மடங்கு செலவழிஞ்சிட்டு அந்த சொத்தை மீட்டுட்டா. நீ ஜெயிச்சுட்டா. பின்ன என்ன மாமா, அது 2 மூலம் இடம்னாலே அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அது பூர்வீக சொத்து அல்லவா. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த உடம்புல உயிரிழந்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஒரு சாப்பிட்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். பரவாயில்லையா, மாமா வந்தோடனேயுமே காப்பி கொண்டு வந்தியா? ஏமா கஸ்தூரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்ப கஸ்தூரி, காலேஜுக்கு நேரம் ஆகலையா? இதோ கிளம்புறேண்ணா. ஏப்பா தனசார, வீட்டுக்கு வேலைக்காரெல்லாம் யாருமே இல்லையா? அதை ஏன் மாமா கேட்குறீங்க? அவன் நினச்சா அடிக்கடி லீவ் போட்டு போயிடுறான். அண்ணா போயிட்டு வரேண்ணா. கஸ்தூரி கொஞ்சம் நில்லம்மா, இந்த செலவுக்கு பணம் தான். சரிண்ணா, போயிட்டு வரேன். மாமா போயிட்டு வரேன். போயிடுமா. சரிம்மா. அண்ணா, மாமா வாங்க மாமா. வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தப்பா. நல்லா நல்லா இருக்கியா? இருக்கீங்களா? அண்ணா, பணம் ஒரு 5000 ரூபா வேணும். ஏண்டா உள்ள இருந்தாலும் வர பீரோட பணம் இருக்குதா? எடுத்துக்க தெரியாது? சரிண்ணா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. இந்த பாரு தனசார, பணத்தை பணமாக மதிக்கணும், தண்ணியாண்ட செலவு பண்ணக்கூடாதப்பா. மாமா, கடல் நிறைய தண்ணி இருந்தா அது ஒரு சொம்பு பார்த்தா அதனுடைய ஆளை குறைஞ்சா போயிடும். இல்லைப்பா, என்னதான் கடலை தண்ணி இருந்தாலும் ஒரு சொம்பு குறைஞ்சாலும் குறைஞ்சதானா? அண்ணா, பணம் எடுத்துட்டேண்ணா. சரிப்பா, நான் போயிட்டு போயிட்டு வா. ஆடா ஏப்பா, நான் வந்ததே என்னன்னு வேலையை விட்டுட்டு உன்னை மறந்துட்டேன். உன்னுடைய கல்யாண வேலையை தான்ப்பா வந்தேன். மாமா, எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன மாமா அவசரம்? ஏப்பா இப்படியே சொல்லாதப்பா. என்னதான் வசதியாக வாழ்ந்தாலும் நமக்கு தாய்க்கு அப்புறம் தார வேணும்ப்பா. வீட்டை பெருக்கிறது வேலைக்காரி யார் வேணும் பெருக்கலாம், ஆனால் விளக்கேற்றோன்னா ஒரு மனைவி வேணும்ப்பா. மாமா, வீட்டில் தங்கச்சி இருக்கிறப்ப நான் கல்யாணம் பண்ணினா ஊர் உலகம் என்ன மாமா சொல்லு? ஏப்பா நீ வேற, ஊர் உலகத்தை பற்றிலாம் கவலைப்படாத. அவன் அதை இதையும் சொல்லத்தான் செய்வான். நான் முடிவே பண்ணிட்டேன், உனக்கு இந்த மாசத்துல கல்யாணம் பண்ணுறதுன்னு. மாமா, இதுக்கு கஸ்தூரியுமே சுந்தரத்தை ஒரு வார்த்தை கேட்டு அப்புறம் என்னுடைய முடிவை சொல்கிறேன். என்னப்பா மடத்தனமா பேசுற? கல்யாணம் உனக்கா இல்லை அவங்களுக்கா? நீதாப்பா முடிவு பண்ணணும். நீ ஒன்று பாண்டு, நான் பத்திரிகையெல்லாம் அடித்து வர்றேன். நீ சொந்த பந்ததெல்லாம் பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்துடுறேன். மாமா, அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ரெடியா இரு. சரி மாமா. பாஸ், பாஸ், வாரக இப்பதான் வர்றியா? பாஸ், ஒரு கெட்ட செய்தி. என்ன ரகு சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு, புதிர் போடாத. நம்ம தோட்டத்துக்கு, தனசார் தோட்டத்துக்கு நடந்த இட பிரச்சனையில தீர்ப்பு தனசாருக்கு சாதமா ஆயிடுச்சு. அப்பா அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லு. இல்ல பாஸ், நாம தோத்துட்டோம். டே ரகு, சொத்து பிரச்சனையில வேணா அவன் ஜெயிச்சிட்டான்.
இதுதான் முடிவுன்னு நீ முடிவு பண்ண வேணாம். அதற்கான கீழே எங்கட தோக்கத்தான் போறான். என்ன பகைச்சுக்கிட்டு அவனால நிம்மதியா வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன்டா. அதற்கான திட்டத்தை சொல்லுங்க, அதை செயல்படுத்த நான் இருக்கேன். ரகு, நீ நம்ம தொழிலை மட்டும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நம்ம தொழில் மிக லாபத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏமாறுவங்க இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி ஏமாத்துறவங்க கிட்ட பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஏ ரகு, நாம செய்யற தொழில் கள்ள கடத்தல், போதைப் பொருள் விற்கிறது, சீட்டு கம்பெனிங்கிற பேர்ல மக்களை பணத்தை போட வச்சு அதை மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறது. இந்த மாதிரி தொழில் செய்யற நமக்கு எப்ப வேணாலும் ஆபத்து ஏற்படலாம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும்டா. ஓகே பாஸ், உங்களுக்காக எப்பவுமே பக்கபலமா துணையா நான் இருக்கேன். தனசாருக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கும்னு கற்பனையில கனவு காந்துட்டு இருக்காப்ல. ஏய், தனசேகரோட கனவே ஒரு நாளும் பலிக்காது. அவன் குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கச்சியை பிரிச்சு அவனை தனிமரமாக்கி எந்த சொத்துக்காக என்ன தனகுலி வச்சானோ அதே சொத்தை அவன் இருந்து பிரிச்சு அதை அனுபவிக்க முடியாம செய்யல. என் பேரு நாகராஜ் இல்லடா. ஓகே பாஸ், உங்களுக்காக எப்பவுமே பக்கபலமா துணையா நான் இருக்கேன். அது போதுண்டா ரகு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. என்ன கொஞ்சம் தனிமையில் இருக்க விடு. ஓகே பாஸ். சுமதி, ஆமா, என்ன நீ பார்க்காமைய எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? நீங்க கூட தான் என்ன பார்க்காமையே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க. எங்க மாமா உன்னை பத்தி, உன் குணத்தை பத்தி விவரமா சொன்னாரு. நானு குடும்பத்துக்கு குணமுள்ள பொண்ணு வேணும்னு கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சிட்டேன். உங்க மாமா என்ன சொன்னாரோ அதே தான் உங்களை பத்தி நல்ல விதமா உங்க குணத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதனால தான். ஆமா ஆமா, இனி இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி. அப்போ நீங்க மகாராஜாவா? நீ மகாராணியா இருந்தா நான் மகாராஜா தான். அதுவும் இல்லாம இந்த இளவரசனும் உண்டு. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. இந்த நேரத்துல இளவரசனும் இளவரசின்னு சொல்றீங்க. நமக்கு பிறக்க போற வாரிசை பத்தி சொல்லல. என்னுடைய தங்கையும் தம்பியும் தான் எனக்கு குழந்தை மாதிரி. அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அவங்க உங்களுக்கு மட்டும் குழந்தைங்க இல்லைங்க, எனக்கும் அவங்க குழந்தைங்க தான். அவங்க எங்களுக்கு குழந்தையாவோ குழந்தனாரோ கிடையாது. இனிமே அவங்க ஏன் குழந்தைங்க. உன்னை நான் மனதில் அடைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்.
என்னம்மா பண்ணுவோம் இந்த தாரம் ஓ கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாலாட்டுவேன் தினம் ஆறாடிடும் நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான் எம்மா எம்மா எம்மோய் யோ யாரை பார்த்து அம்மான்னு சொல்ற எங்க என்னை முழுசா பார்த்து சொல்லி நான் அம்மா மாதிரியா இருக்கேன். கண்ணு கோவிச்சுக்காத கண்ணு, நான் பின்னாடி பார்த்து சொல்லிட்டேன். எங்கே கொஞ்சம் திரும்ப முன்னாடி பார்த்து சொல்கிறேன். ஹெட்லைட்டு சூப்பரு, பவர் ஸ்டேரிங்கு, ஓ கீர் டாப் கீரில் போகலாம். ஓகே, கண்ணு இல்லை இல்லை பொண்ணு. என்ன டேய் கருவப் குஞ்சி, பொம்பளைய பார்த்து அவ அம்மா நவளா இல்ல ஆகாதவளை எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க? அதுவா சரியான கேள்வி. ஒரு பொண்ணு அம்மா ஆயிட்டா இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் அங்கங்க இடம் மாறி இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு. உன் கண்ணம் இருக்கு கண்ணா, அதை அப்படியே தொட்டு தடவலாம இருக்கு. உன் உதட்ட பார்த்தா ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கு, அதை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. நிஜமாவா சொல்ற? யோ யோ என்னை பார்த்து அழகான்னு சொன்னா மொத ஆளு நீதாயா. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்னையாட்டா செமக்கட்டைய பார்த்ததே இல்லை. அட பாவி, அப்ப நீ ஏகப்பட்ட கிணவிகளை பார்த்திருக்கியா? ஐயையோ. ஒழுங்கு ஓடி போயிடு. ஐயையோ சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர நான் எந்த பொண்ணையும் கண்ணாலு கூட பார்த்ததில்லை. ஏதோ நீ அழகா இருக்கிற, அதான் உன்னை பார்த்த. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட போ. யோ 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 சரி சரி கோச்சிக்காத. ஆமா சி என்ன அப்படி பார்க்கற? விட்ட கடிச்சு தின்றோம் போல. இப்போ காயா இருக்கு, அது கனியட்டு. அப்புறம் அப்புறம் யோ நீ ரொம்ப அழகா பேசுறியா? ஏயா உனக்கு என் மேல அவ்வளவு ஆசையா? ஐயோ ஐயோ, கொஞ்சம் நஞ்சம் இல்ல பாரு, என் வாயில ஜொல்லு ஊறுது. சீ கருமம். ஐயோ அதை அடக்கணுமே, தாக வேற எடுத்துருச்சு, குடிக்க வேணுமே தண்ணி. தண்ணி மட்டுமா கேப்ப? விட்டா பாலையும் கேட்டுருவ. அதுக்கு நீ கண்ணு போடணும். யோ யோ நீ அழகா பேசுற, என்ன வாய் சப்பவாயா இருக்கு? என்ன சிரிக்கிற? இல்ல இந்த சாவலோட அரவணைப்புல கோழி மயங்கிருச்சு, அப்புறம் அடை வைக்க வேண்டியதுதான். யோ இங்க பாரு, என்னைய தனியா நின்னு பேசிட்டு இருக்கற? இங்க பாரு. ஆமா உன் பேர் என்ன? என் பேரா? என் பேரு தங்கமணி. ஆமா உன் பேர் என்ன? என் பேரு தங்கமுத்து. தங்கமணி தங்கமுத்து ஜோடி பொருத்தம் சூப்பரோ சூப்பர். யோ என்னைய சொன்ன? ஆமா நீ என்ன வச்சுக்கிறியா? என்னது? நான் உன்னை வச்சுக்கிறதா? உனக்கு எவ்வளவு ஏத்தம்? அடா உன் மனசுல வச்சுக்கிறியான்னு கேட்டேன். அதான பார்த்தேன். சரியா எனக்கு நேரமாச்சு, எங்க அப்பா தேடுவாரு, நான் வரேன். தங்கமணி. என்னடா குஞ்சுமணி? தங்கா இங்க பாரு, நீ ஆசையை காட்டி இந்த புறாவை கூட்டுக்குள்ள அடைச்சிட்ட. அதே முட்டை போட வச்சிடாத என்ன? முட்டையெல்லாம் போட வைக்க மாட்டேன், குட்டி ஓட வச்சிருவேன். யோ வாய உள்ள போலாம்.
என்ன இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி பப்ளிக் பார்க்ல நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டே இருக்கிறது? பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது நினைப்பாங்க. தைரியம் இல்லாத ஆம்பளைய காதலிச்சா 60 வயசு என்ன 90 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகாது. என்ன கிண்டல் பண்றியா? நம்ம கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு காரணமே நீதான். முதல்ல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டுன்னு, அப்புறம் எனக்கு படிப்பு முடியட்டுன்னு, இப்போ படிப்பு முடிஞ்சு கேட்டா எனக்கு வேலை வரணும். வேலை வந்தபோது மறு 60 வயசு ஆயிரும். சரி சரி, நீங்க நாளைக்கே வந்து எங்க வீட்டில் எங்க அண்ணனை பாருங்க, அவர்கிட்ட நீங்க பேசுங்க. ஆமா, இப்போவாவது உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டியே. ஆமா கஸ்தூரி, உங்க அண்ணன் கிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்த போற? இவர்தான் என்னோட இவருன்னு ஆளை பாரு. முதல்ல என் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிட்டுருங்க, அப்படியே பழக்காயிடும். அப்புறம் நல்ல சமயமா பார்த்து நம்ம காதல் விஷயத்த சொல்லிடலாம். போதும் போதும், இனியும் லேட் பண்ணிடாத. அப்புறம் லேட் பண்ணா நான் ரூட்டை மாத்திக்குவேன். ஓஹோ, நான் ரூட்டை மாத்திட்டா? தேவதாஸ் மாதிரி தாடி வளர்க்காம சோகப்பாட்டு பாடாம உன்னை விட அழகான பொண்ணை பார்த்து உன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்து கார்ல இறங்கி நிற்க போறேன். ஆம்பளை புத்தியை காட்டிட்டல்ல. நீங்க மட்டும் என்ன, எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு டக்குன்னு மாத்திடுவீங்க ஆம்பளைங்கள. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டா அவ உயிர் போற வரைக்கும் அவரை தான் மனசுல நினைச்சிட்டு இருப்பா, தெரியுமா? கஸ்தூரி, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பணமும் வேணும், பர்சனாலிட்டியும் வேணும். அப்படியா? அப்படி என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? உங்ககிட்ட பணமும் இருக்கு, பர்சனாலிட்டியும் இருக்கு. அண்ணி அண்ணி சீக்கிரம் வாங்க, நீ டைம் ஆச்சு காலேஜுக்கு. மேரேஜ் வாங்க நீ. அண்ணி என்னதான் பண்ணுவாங்க? எவ்வளவு நேரம் தான் மேக்கப் பண்ணுவாங்க? அண்ணி அண்ணி, எதுக்கு இப்படி காலங்காத்தால பறக்குறீங்க? இப்ப என்ன மணி 8:45 தானே ஆகுது. அதுக்குள்ள உனக்கு பிடிச்ச தயிர் சாதம், சுந்தரம் உனக்கு பிடிச்ச புளி சாதம். சரிங்க நீ, நான் போயிட்டு வரேன். சுந்தரம், நேத்து ஏதோ காலேஜுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்ன. ஆமா, எவ்வளவு பணம்? அண்ணே, நேற்று அண்ணன் கொடுத்துட்டாருங்க நீ. அண்ணே, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். அண்ணங்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி கோவப்படாமல் பார்த்துங்க. என்ன சுந்தரம் அப்படி சொல்லிட்ட? இது தினமும் நடக்கிறது தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கேட்க கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் இந்த பாலா போன மனசு கேட்கவே மாட்டேங்குது. சுந்தரம், தினமும் காலேஜ் விட்டு லேட்டாக வரியே, அப்படி எங்க தான் போற? அப்படி கேளுங்க நீ. அண்ணி, இவனோட சேர்க்கையே சரியில்லை. காலேஜ் முடிஞ்ச உடனே ரவுடி மாதிரி இந்த ஊரையே சுத்தி வரான். பேட் பாய். நீ மட்டும் என்ன, காலேஜ் முடிஞ்சுதான் அங்கேயும் இங்கேயும் நீ தான் லேட் ஆகி வர, சுற்றிக்கிட்டு கலா அது இதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஐயோ அண்ணி, நீங்க பார்க்கறத பார்த்தா அவங்க கேட்டதை நீங்களும் கேட்டுருவீங்க போல இருக்கு. ஆமா, நீ மட்டும் என்னவா காலேஜ் விட்டு நேரா வீட்டுக்கா வர? மல்லிகா வீடு கலா வீடுன்னு போயிட்டு வர. அப்படி சொல்லுங்க அண்ணே. அண்ணே, அண்ணங்கிட்ட கோல் மூட்டி வர்றதே இவதான். இங்க பாரு கஸ்தூரி, நீ யாருக்கிட்ட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஆனா அந்த கலாவோட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. ஏய், அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? நீ நினைக்கிறவன் நல்ல பொண்ணு தானே, ஆனா அவ சிக்கல்ல மாட்டி விட்டுருவா. ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது கான்ட்ராக்ட் கண்ட இடத்துல நிறுத்துறான்னு ஓய் அரைஞ்சு போட்டா. இங்க பாரு, 2 பேருக்கும் நான் சொல்லிட்டேன், இனிமே காலேஜ் விட்டா நேரா 2 பேரும் வீட்டுக்கு வர வழிய பாருங்க. தேவையில்லாம எங்கேயாவது போனீங்க அவ்வளவுதான். அண்ணே, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஆம்பளை.
இவளை பத்தி கவலைப்படுங்க. ஏய், உன்னை பத்தி சொன்னா அமைதியாரு. என்ன போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவியா? கஸ்தூரி, காதை விடு. பார், 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரியா இருக்கிறீங்க. வயசு தான் 7 கழுத வயசாச்சு. ஆனா போங்க, காலேஜ் கிளம்புங்க. ராதா, உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியல ராதா. அச்சோ, எல்லா காதலர்களும் வழக்கமா பேசுற டைலாக் தான். நீங்க கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாமே. வேற எதுனா இப்ப ரிலீஸ் ஆக போகுது, தமிழன் ஒரு படம் ஆகுது, அதை பத்தி பேசலாமா? ஒண்ணு வேணாம், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இது பாருங்க, இப்போ உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது உங்க கல்யாணம் தானே. அதான் டிராபிக் அடைஞ்சலா இருக்கு. என் தங்கச்சி குறுக்கால நிக்கிறா கஸ்தூரி. அவளுக்கு கல்யாணம் ஒன்னாத்தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அப்படின்னா இன்னும் 1 வருஷம் நம்ம பார்க்லயே தான் பேசிட்டு இருக்க போறோமா? வேண்டாம், வேற பார்க்கு மாத்திரலாம். ஏன்னா இந்த பார்க்ல கல்ல சரியில்லை, கல்ல அதிகமா இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதான் தெரியும். எனக்கும் எங்க மாமா தங்கச்சிக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க மாமா ரொம்ப ஒரே புடிவாதமா இருக்காரு. காரணம் எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாராம். என்னன்னு? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாட்ட, அதான் எங்க மாமாவோட தங்கச்சிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவருக்கு வேற ஹார்ட் பேஷண்டா, எங்கடா போய் சேர்ந்துருமோன்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஒரே புலம்பல். அப்பாடா, அப்படின்னா லைன் கிளியர். சரி சரி, நம்ம பேசின வரைக்கும் போதும், வாங்க போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோமே. ஏங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்ம பேசினதே தான் பேச போறோம். சரி, எங்க போறது? எங்காவது போவோம். இங்க என்ன பண்ற நீ? உன்னை காலேஜுக்கு தான் அனுப்புனேன், ஊரை சுத்திட்டு இருக்கிற. அண்ணா, அது வந்து சார், நானும் ராதாவும் காலேஜ் மண்ணிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அவளை கைவிட மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்குவேன். அவளை எங்க அண்ணங்கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு வந்து உங்க கூட ஏற்பாடு பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தம்பி, நீங்க யாரு? எந்த ஊரு? உங்க அண்ணா யாரு? எங்க அண்ணன் தொழிலதிபர் ஞானசேகர் தான். தனசேகர். தனசேகர் தம்பியா நீங்க? உங்க அண்ணன் என்கிட்ட நல்ல பழக்கம்பா. சரி, நான் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க 2 பேருமே கண்ட கண்ட இடத்தெல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது. வாங்க போலாம். அம்மாடி, இதுதான் காதலா? அடராமா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு 2 தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்பிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அம்மாடி, இதுதான் காதலா? அடராமா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேட்குது, கண்ணு 2 தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்பிய கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும்.
ரெண்டும் தானா தாளம் போடுது ஒரு பூவச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும் சுமதி ஏங்க ஆமாம் கஸ்தூரி காலேஜுக்கு புறப்பட்டாப்லையா ஆமாம் இந்த சுந்தரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் கஸ்தூரி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. சுந்தரம் இன்னும் படுக்கையை விட்டே எந்திரிக்கலைங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. அதாவது தங்கச்சி காலேஜுக்கு போயிட்டு தினமும் லேட்டாக வரா. அவ கொஞ்சம் என்னன்னு நீங்கள் கேட்கணும். கலா வீட்டுக்கு போகிறேன், மாலா வீட்டுக்கு போகிறேன், மல்லிகா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே வரலன்னு வேறையா சொல்கிறாங்க. அப்போ நீ அவளை சந்தேகப்படுறியா? சேச்சே, நான் சந்தேகமெல்லாம் பண்ணலைங்க. நேற்று கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் பார்க் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக போனேன். அங்கே அவள் ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேங்க. அப்போவே நீ அவளை கடிச்சிருக்க வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? அது பப்ளிக் பார்க்கு. அந்த இடத்துல போய் நம்ம பொண்ணை விசாரிச்சா அது நமக்கு தானேங்க கேவலம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 4 செவத்துக்குள்ள வச்சு தான் விசாரிக்கணும். சரி சரி, அவன் வரட்டும், நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கண்டிக்க வேண்டாம். முதல்ல அந்த பையன் யாரு, அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான் அப்படின்னு அவனை பத்தி மட்டும் விசாரிங்க. ஆமா, அவளுக்கு அந்த பையனோட கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? படிப்பு முடியட்டும். எப்போ ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலோ இனிமே அவ மண்டையில படிப்பு ஏறாது. நான் சொல்றத நீங்க செய்யுங்க. சரி சரி, மாமா வரட்டுல அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்றேன். இப்பதானங்க சொன்னேன், அவ காதலிக்கிறாங்க. அதோ மாமாவா வந்துட்டாரு. ஆமா தனசேகர, நான் சொன்னதை யோசனை பண்ணியா? யோசனை பண்ணி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிற தனசேகர? சுமதி கஸ்தூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றேன். நான் படிப்பு முடியட்டுன்னு சொல்றேன். சுமதிக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லை. நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்னா, சுந்தரம் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தான். சரி, நான் அது தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் நினச்சேன். ஆனால் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கோயிலில் சாமி கும்பிட்டுருந்தாங்க. நேற்று இந்த மரத்தடியை மடியில் படுத்திட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படியே போனால் நம்ம பேர் தப்பா கெட்டு போயிடும். பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு. சரி மாமா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். சரி தானே சார். கஸ்தூரி, நாடகத்துலேயும் சரி சினிமாவிலையும் சரி புளிச்சு போன டைலாக்கை தான் இப்போ நான் பேசவே போகிறேன். ஆமாம், இந்த முதலிரவு பற்றி நீ என்ன நினைக்கிற? அதே புளிச்சு போன பழைய டைலாக் தான் நானும் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் செஞ்சுக்கிற இந்த இரவு தான் முதலிரவுன்னு சொல்லுவாங்க. போதும் போதும், இனியும் அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆமாம், உங்கள் அண்ணனை எப்படி சமாளிச்ச? இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க வச்ச? அதுவா, நான் எங்கள் அண்ணன்கிட்ட உங்களை பற்றி சொன்னேன், உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்தாங்க. எல்லாரும் நல்ல விதமாக சொன்னேன்னு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். கஸ்தூரி,
இந்த முதலிரவில் பாலும் பழமும் வைக்கிறாங்க, ஆனால் யாரும் சாப்பிட்றதே இல்லை. ஏன் சாப்பிட்றதில்ல? பாதி இரவு பயத்திலேயே கழியுது. மீதி இரவு கை மேலப்படுமா கால் மேலப்படுமான்னு மீதி இரவும் கழிஞ்சிருது. அப்புறம் விடிஞ்சு கேட்டால் 70 mm ரீல் தான் விடுவாங்க. நீங்க எத்தனை எம்எம்ல ரீல் விட போறீங்க? நான் ஏன் ரீல் விடுறேன், நான் தான் படமே பார்க்க போறேனே. சீ, போங்க. என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். சொர்க்கத்தை நான் வடிப்பேன், ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே. என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். மார்கழி மாதத்தில் நான் ஆளானே, மாமனை தேடி தேடி நூலானே. நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா, சூடாக முத்தக்கலை கூறட்டுமா. ஊரான பாவை என்னை வேலாக குத்துதையா, வேளான விழிகள் என்னேன் பாயாமல் பாயுதம்மா. பாய்கின்ற பாதம் எங்கும் சுகமே சுகமே. பார்க்கின்ற பக்கம் எல்லாம் சுகமே சுகமே. என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்
நாள் நல்ல நாள் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். மணி தங்கமணி வாயா வா அதானே பார்த்த காதல் பண்ற சொன்னா போதுமே உடனே நாக்க தொங்க போட்டு அலைய ஆரம்பிச்சிருவீங்களே. ஆமா இங்க எதுக்கு வந்த? தங்கமணி நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உன்னை பார்க்காம நாடி நரம்பெல்லாம் வலு விழுந்து போச்சு. அதனால உன்னை பார்க்கலாம்னு நேற்றுக்கு இங்கே வந்தனா ஐயோ ஐயோ சும்மா சொல்லக்கூடாது அந்த கண்கொள்ளா காட்சிய. யோ என்னையா என்ன பார்த்த சொல்லியா? நேற்று சாயந்தரம் பொடக்காளியில நீ குளிக்கும் போது பார்த்த. அதுல இருந்து நான் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டேன். அட பாவி யோ நான் குளிச்சதுக்கு அப்புறம் தானே நீ வந்த. அதுதான் இல்லை வேற நீ தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு நுர வர தேய்ச்சையே அப்பவே வந்துட்ட. அதுல இருந்து எனக்கு எதுவுமே நிலவொள்ள மாட்டேங்குது. அட சப்பவாயா ஏயா ஒரு பொம்பளை குளிக்கிறது பாக்குறியே தப்பில்ல. ஆட நீ வேற அவன் பக்கத்து வீட்டு பொம்பளை குளிக்கிறத ஜன்னல் இருந்து பார்க்குறான் மாடியில இருந்து பார்க்குறான். நான் உன்னை கட்டிக்கு போறவன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தா தப்பே இல்லை. வானம் இல்லாமல் நிலம் இருக்க முடியுமா? உன்னை பார்க்காம நான் இருக்க முடியுமா? இந்த விரல் படாத வீணைய நான் மீட்ட போறேன். அப்படியா மீட்டுவையா மீட்டுவே. இப்போ வீணைய மட்டும் பார்த்துட்டு போ. கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என்னமோ பண்ணி தொலை. என்னையா அப்படி பார்க்கற? உன் அழகு என்ன பித்தடா மாத்திருச்சு. உன்னை முத்தமிட என் மனசு துடிக்குது. ஐயோ ஆசையை அடக்க முடியலையே. ஏது இந்த வயல நீ முத்தம் வைக்கிறியா? யோ சீ என்னையா சைஸ் நைஸ் பண்ற? சைஸ் பண்ணல நைஸ் பண்ண வந்தேன். யோ இங்க பாரு இந்த வேலையெல்லாம் இப்ப வேண்டாம். நீ போ இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வெச்சுக்கலாம். இப்ப வேண்டாம்னு சொன்னா எப்போ சொல்லு. இது பாரு நீ போய் 4 காசு சம்பாதி அப்புறம் வெச்சுக்கலாம்யா. நான் என்ன செய்ய மாட்டோம்னா சொன்னேன். இந்த ஊர்ல ஒருத்தனும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். நான் நினைக்கிற வேலையை மட்டும் நீ கொடுத்தா. அப்படியா? அப்படி என்ன வேலை? இந்த வேலை தான். ஐயோ யோ யோ வீணா போனவனே என்னையா இந்த புடி பிடிக்கிற இடுப்பே? சீ ஒரே ஏத்துதான் நீ பறந்துருவே. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியுதா? என் தங்க குஞ்சி இல்ல போடி தங்கம். யோ இங்க பாரு அது மட்டும் இல்ல என் கல்யாணத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கியா? என்ன சிக்கல்? சொல்ற நல்லா கேளு. எனக்கு குப்பன்னு சொல்லி ஒரு மாமா இருக்காரு தெரியுமா? அடி பாவி இதை ஏண்டி முதல்லயே சொல்லல? அதான் இப்ப சொல்ற எல்லாம் மூடிட்டு கேளுடா. சரி சரி சொல்லு. யோ இங்க பாரியா என் மாமனுக்கு 8ல எனக்கு 10ல. என்னது? அவனுக்கு 8ல உனக்கு 10லயா? ஐயோ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ யோ அது இல்லையா அவருக்கு 8ல சனி எனக்கு 10ல சனி. அதுதான்யா சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். அதனால தான் நீ என்னை காதலிக்கிற. ஆமா என்ன நீ தள்ளியா நிக்கிற? கொஞ்சம் கிட்ட வாயா. வேணாம் நான் கட்டி பிடிச்சி நீ நொறுங்கிடுவே. வேணாடி தங்கம் இதெல்லாம் யாரா தப்பா நினைப்பாங்க. நான் கட்டிக்கு போறவள கட்டி பிடிக்கிறியாடா? போறங்க மாமா நான் இருக்கும் போது அவளை கட்டி பிடிக்கிறியாடி? விட மாட்டானுங்களே. அடுப்புக்குள்ள விரவ சொருவி பாலை காய்ச்சலாமனா விட மாட்டானுங்களே. ஏன் தங்கம் இதுதான் எட்டாத உன் மாமனா? இவர்தான் என் மாமா. ஏண்டா நாய் மாதிரி கத்துற? இவா என்ன காதலிக்கிறா? இவா நான் தான் உன்னை முறை மாப்பல. இதெல்லாம் நீ கண்டு காணாம போயிரு. டேய் இந்த புள்ளைய சின்ன புள்ளையில இருந்து நான் தாண்டா தூக்கி வளர்த்துனேன். சோப்பு போட்டு குளிக்க வைப்பேன், ஜட்டி போட்டு விடுவேன்.
இத்தனையும் பண்ணின மாமன் தலையில நீ கள்ள தூக்கி போடுறியா? ஏய், மாமன் நான் இருக்கையில உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். தங்கமணி, நீ எனக்கு தான். ஏன்டா புலம்புற? புலம்பாம என்னடா பண்றது? மாமா பேசு. மாமா இவன் வேணுமா நான் வேணுமா? மாமா நான் இவரை காதலிக்கிறேன் மாமா. அடி சண்டாளி, வீட்டு வாசலிலேயே நான் கோந்துது என் தலையில இப்படி ஓட்ட போட்டு உடைச்சிட்டியே. உங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விடமா? மாமா இங்க பாரு, நான் அவளை என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். என்ன அவங்கிட்ட பிரிச்சிராதே. அடி பாவி, அவன மாமாங்கிறான் காதலங்கிறான், என்னைய கடைசியில அவனுக்கு தொலைமாப்பிள்ளை ஆக்கிட்டே. அடி பாவி புண்டு. தங்கமணி, சும்மா விடவே மாட்டேன். நீ ராத்திரிக்கு தூங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே தூங்கு. இந்த எட்டாவது பையனை நம்பிராத, என்னை நம்பு. சரிங்க மாமா. ஐயோ, ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தொட்ட கையை வெட்டி போடுவேன். போட வெளியே. ஏங்க, நம்ம காதல் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தில் முடியும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஐயா மாமனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாம் அவர் கண்ணு முன்னாடி போய் லவ் பண்ணோம் பார்த்தியா, அதை பார்த்துட்டு போய் கல்யாணத்துக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆமாங்க, நமக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது எதுக்காக என்ன கொடைக்கானல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? முதல்ல இரவு அங்கேயே நடத்திருக்கலாம்ல. அதான் வீட்டில் கஸ்தூரியும் சுரேஷ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் தான் கொடைக்கானல் ஜாலியாக வந்தோம். இப்போதா ஆமாம், நான் உங்களை ஒன்று கேட்பேன். நீங்கள் மேல் கொண்டு படிக்க போகிறீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? இனிமேல் தான் யோசிக்கணும். அதான் வீட்டில் அண்ணன் இருக்கார்ல, எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. அண்ணன் பார்த்துக்குவாருன்னு நீங்கள் ஊரை சுற்றிட்டு இருக்க போகிறீங்களா? இது பாருங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசாமல் பண்ண முடியாது. ஆமாம், என்ன கல்யாணம் ஆகி 48 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் இவ்வளோ கண்டிஷன் போடுற? வாங்க, நான் என்ன நல்லதுக்கு தானே சொல்லுவேன், கெட்டதுக்கா சொல்லுவேன்? பாருங்க, எங்கள் அண்ணன் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா நமக்கு பணமும் பாதுகாப்பாக இருக்கும்ல. அதெல்லாம் சரி, குளிர் அடிக்குது. ஐயோ இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து